என்னோட ஃபர்ஸ்ட் பல்லு வந்துச்சு. பல்லு வந்துச்சா? ஓட்டப்பள்ளி ஆயிட்டியா? ஹாப்பி? அவன் ஏற்கனவே கேட்டுட்டு தான் இருக்கான் சுப்லா. ஃபர்ஸ்ட் பல்லு விழுந்தா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு. என்ன என்ன பேரு ஹெடன்மா? ஃபேரி டூத் ஃபேரி. பில்லோ கட்டில் வச்சா கிஃப்ட் வருமான்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கான். பல்ல ஆட ஆரம்பிச்சுன்னு. பல்லு ரொம்ப குட்டியா தான் இருக்குல்ல? ரொம்ப குட்டியா இருக்கலாம். எப்படி ஹேடன் இவ்வளவு குட்டி பல்லு? ஹேடன்மா ஃபஸ்ட்டு பல்லு விழுந்ததை ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையும் ஹேடனும் பேசி ஏதோ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அங்கே பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக விழுந்துடுச்சு. ஈ எப்படி ஈக்கே வலிக்காத மாதிரி சேஃபா ஈ அடிக்கக்கூடாது. இந்த நவீன கரப்பாம்பூச்சியை கொல்லும் மிஷின் மாதிரி எதுவும் இல்லையா? புடிடு 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 மெதுவா. இதுக்கு மேலே வந்து நாங்கள் ட்ரெயின்லேருந்து எப்படி சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக போச்சுது. பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லோரும் வந்தோடனே அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசணும் எடுத்தோம் அப்படிங்கிறதுல வந்து வீடியோஸ் வந்து ஒழுங்காகவே எடுக்க முடியல. ஸோ ட்ரெயின் ட்ராவலாவது பார்க்கலாம், பாப்பாவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சில கிளிப் எடுத்திருக்கோம். ஊருக்கு போகிறோம் சப்லா. தங்கச்சி ஊருக்கு போகிறேன். தங்கச்சி ஊருக்கு போகிறேன் சப்லா. ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே அழக்கூடாது. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. இருந்தாலும் இவங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போகணுங்கிற பெரிய பொறுப்பு இருக்கனால ஃபீலிங்ஸை வந்து பத்திரமா அடக்கி வச்சுருக்கேன். பொறுப்புணர்ச்சியோட என் தங்கச்சி நடந்துக்குவாங்க. ஆமாம், ஏன்னா மம்மி டேடி தானே. மம்மி டேடி 2 பேபிஸ் எல்லாம் பார்த்து லக்கேஜ் விட்டுட்டியா? லக்கேஜ் அம்மா 8 பேக்கு. எப்படி 8 பேக்கில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் 8 பேக் இருக்கு எங்களுக்கு. அழுக்கு துணியே ஒரு பேக் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு சேஃபாக பத்திரமா போய் சேருங்க. ஓகே பாய் பாய் சுப்லா. பாய். அடுத்த வருஷம் பார்ப்போம். டபுள் டமாட்டாக்கு பாய். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஆமாம் என்னம்மா? ஆமாம், அடுத்த வருஷம் தான் அக்கா வீடியோவில் வருவா. இதனால கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், நல்லா இருந்தது. கொஞ்சம் இருந்தாலுமே அப்படியே பிஸியாக போயிடுச்சு. எப்படியோ எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ தான் வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி பரவாயில்ல. இதனால ஹாப்பி டேஸ் தான். வருஷம் வருஷம் இந்த ஹாப்பி டேஸ் கிடைக்குங்களா ஸ்னேகா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய் பாய். நாங்கள் வந்து அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட்டு அதில் அந்த ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து வள்ளியூருக்கு தான் நம்ம கிளம்புறோம். ட்ரெயின் டைமிங் வந்து 8:30 போல் இருந்தது. ஸோ கரெக்டாக இருந்தது. ஈவினிங் வந்து வரதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஏன்னா அப்பா அம்மாக்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வந்தாச்சு. இது வந்து நம்ம ட்ரெயின் கிடையாது, தூத்துக்குடி ட்ரெயின் ஒன்று. இதுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் தான் வரும். ஸோ ட்ரெயின் எல்லாமே எப்போவுமே சென்னையிலேருந்து கூட்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து லக்கேஜஸை கவுண்ட் பண்ணுறது, பிள்ளைங்களை கரெக்டாக பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் கொடுத்துருந்தோமா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. அக்காத்தெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. நாங்கள் வந்து A to Bயில் தான் சாப்பாடு வாங்கியிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த டேயில் வந்து அக்கா ரொம்ப பிஸியாக இருந்தா. ஸோ A to Bயில் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் தோசை வாங்கிட்டோம். நல்லா இருந்தது சாப்பாடு. ஒரு ஸ்பெஷல் தோசையை வந்து எல்லாருமே நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் தண்ணிலாம் குடித்து எங்கெங்கே படுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் அழலாம் இல்லை. ட்ரெயின் சவுண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு டே வந்து. ஓகேன்னு பாப்பாவை ஃபஸ்ட்டு தூங்க போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பாப்பாவை தூங்க போட்டாச்சு. தூங்கவும் செஞ்சு ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹெய்டனை வந்து தனியாக தான் படுக்க வைக்கணும். அவனையும் யாரு கூடயும் சேர்த்து போட்டால் புழுக்கத்தில் அப்படி தூங்கிக்கிட மாட்டான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணலாம் தனியாக அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்வை கொஞ்சம் இதெல்லாம் வச்சு கட்டி அவனை படுக்க போட்டலாம். ஹெய்டன் வந்து ரொம்ப உருண்டு படுக்க மாட்டான். ஸோ ஒரு மிடில் பெர்த்தாக சூஸ் பண்ணி அவனுக்கு இது பண்ணியாச்சு. எல்லாருக்கும் எங்கெங்கே படுக்க வைக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எனக்கு வந்து 2 பிள்ளைங்களை பார்த்துட்டு தூங்கவே முடியல. ஏன்னா அவளுமே பாப்பா நல்லா தூங்குறா. பட் ட்ரெயின் நிப்பாட்டும் போதெல்லாம் கொஞ்சம் இதாகிறா, எந்திக்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெயின் சவுண்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தா. ஸோ அதை வேறு நானே பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் வந்து இடையில எங்கள் இதுலேயே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தது. அதுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அந்த பாப்பா வந்து அழுற சத்தத்தை கேட்டு இவள் நல்லா தெளிவாக முழிச்சிருக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் புழுங்க வேற ஆரம்பிச்சிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூங்க வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவள்
அவள் பாட்டிக்கு எழுந்திரிச்சு நல்லா தெளிவாக தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இன்னொரு பிள்ளைங்க சத்தம் கேட்கும்போது இது பண்ணலை. நான் அதுக்கப்புறம் நினச்சேன் அந்த பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பாவை தூங்க வைக்கிறோம் அப்படின்னு நான் தூங்க வைக்கவே ட்ரை பண்ணல. அவளை பாட்டிக்கு விளையாட விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவள் தனியாக விளையாண்டுட்டே தான் இருந்தாள். அப்புறம் புழுங்குது. அப்பப்போ ட்ரெயின் தான் நிற்குமே, அதுக்கெல்லாம் அப்போ கொஞ்சம் கிராங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் மூமெண்ட்லேயே இருக்கும்போது ரொம்ப லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவளை ஒரு வழியாக பிடிச்சி போட்டு நாங்கள் தூங்க வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிட்டு. காலையில் ட்ரெயின் 7 மணிக்கெலாம் போய் சேர்ந்துரும்னு சொன்னாங்க. எனக்கு தான் அந்த ஃபுல் டே தூக்கமே இல்லை. ஏன்னா ஹேடன் வேறு தனியாக படுத்திருக்கானா, அவன் வேறு கீழே விழுந்துருவானோன்னு ஒரு பயம். இவளை வேற பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ இது பண்ணியாச்சு. இது வந்து காலையில் வந்து ஆகிட்டு காலையில் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். திருநெல்வேலியை பார்த்தோன்னே ஒரு செம ஹாப்பி. இன்னும் 1 ஹவரில் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ திருநெல்வேலியில் கொஞ்சம் நேரம் ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்பவும் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்ததா, ஹெடனுமே தூங்கிட்டு தான் இருந்தான். இப்போ வந்து நாங்குநேரி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஹெடனையும் கொஞ்சம் எழுப்பிட்டு எல்லா லக்கேஜையும் எடுத்து கொஞ்சம் ஃப்ரெட்டில் வச்சுட்டோம். நமக்கு வந்து இறங்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வள்ளியூரில் வந்து ரொம்ப நேரம்லாம் நிற்காது. பட் வள்ளியூரில் வந்து இப்போ பார்க்குறாங்க நம்ம லக்கேஜோடலாம் இறங்குறோமான்னு பார்த்துட்டு தான் நமக்கு இது பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம எடுத்து பக்கத்தில் தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. காலையில் கிளைமேட் அடிக்க ஆளே கிடையாது. காலையில் பாருங்கள் அந்த வயல் இதோடு சேர்ந்து சூரியனும் லைட்டாக இருந்துக்கிட்டு வெயிலெலாம் ஒன்றும் தெரியாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டெல்லாம் கொஞ்சம் புழுக்கம் தான் ட்ரெயினில். ஸோ ஹேடனையும் நான் எழுப்பிடுறதுக்கு பார்த்துட்ருக்கேன். அவன் நல்லா தூக்கம். ட்ரெயினில் படுத்துருக்கோம் மாதிரியே இது இல்லை, வீட்டு பெட்ரூமில் படுத்துருக்க மாதிரி நல்ல தூக்கம். ஸோ எல்லாரையும் எழுப்பி ஸ்லீப்லெஸ் நைட்டு தான். எனக்கெலாம் சரியாக தூக்கமே இல்லை. மாமி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை நான் தான் கையில் வச்சுருந்தேன்னா ஸோ வீடியோஸ்லாம் ஒழுங்காக எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம வந்து முளைக்காடுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா தான் வள்ளியூருக்கு போகணும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி உடம்பு சரியில்லாமல் வந்துட்டுனா பாப்பாவை பார்க்குறது பெரிய இது. அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு நேராக வந்தாச்சு. வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கொண்டு வந்த ஐட்டங்களில் இருந்த துணியெல்லாம் எடுத்து நம்ம கப்போர்டில் செட் பண்ணணும். அப்போ தான் என்னென்ன துணி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நாள் அது பெட்டிக்குள்ளே இருந்தது. இப்போ தான் அதுக்கு பெட்டியிலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு. என்னை எடுத்து அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன்னா எனக்கு அதுவே பாதி வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் முதல்ல இந்த பெட்டியை க்ளீன் பண்ணுற வேலையை தான் பார்த்தேன் கையோட. ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னமோ அடுத்தடுத்து நம்மளுக்கு முளைக்காடு வள்ளியூரில் தான் வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வரணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் தான் இங்கே வர முடியும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அந்த மாதிரிலாம். நீங்கள் ஒரு Q&A வீடியோ வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போவும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.